வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு பொது மருத்துவமனையில் 40 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் மருத்துவமனை கட்டுமான பணிகளை அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏபி நந்தகுமார் தலைமையிலான சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். புதிய மருத்துவமனை கட்டிடப் பணிகள் முடிந்த பிறகு அனைத்து வசதிகளும் இம்மருத்துவமனையில் இருக்கும் என்றும் மருத்துவமனைக்கு வரும் வழியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற பரிந்துரை செய்யப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் நேரில் ஆய்வு செய்தார். ஏரிச்சாலை, சன் கார்னர், 7 ரோடு மற்றும் மூஞ்சிக்கல் பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடனும் சமூக ஆர்வலர்கள், உள்ளூர் வாகன ஓட்டிகளுடனும் கலந்துரையாடினார். புதிய மாற்றுப்பாதை, ஒரு வழிப்பாதை, புதிய அறிவிப்பு பலகைகள் வைப்பது குறித்து அப்போது ஆலோசிக்கப்பட்டது. பாடம் படிக்காத மாணவர்களை செருப்பால் அடிப்பதாக தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பியபுரம் கிராமத்தில் செயல்படும் அரசு நடுநிலைப் பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் மீது பெற்றோர் புகார் தெரிவித்துள்ளனர். விடுமுறையில் பெற்றோருடன் கண்மாயில் குளிக்க சென்ற மாணவர்களையும் ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் தாக்கியதாக புகார் கூறப்படுகிறது. ஆசிரியர் தாக்குதலால் மாணவர்களின் உடலில் தடிப்புகள் ஏற்பட்டு அவர்கள் சிரமப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளியில் மாணவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் கொங்கராயனூரில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் பள்ளி ஆசிரியர்கள் ஜெயந்தி மாலா மற்றும் கௌசல்யா ஆகியோரை பணியிட மாற்றம் செய்யக்கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆசிரியர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டும் மாணவிகளை அசிங்கமாக பேச வைத்து வீடியோ எடுப்பதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இன்று காலையும் ஆசிரியர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டதால் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே 3 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தாயும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவத்தில் சிறுவன் ஒருவன் பரிதாபமாக உயிரிழந்தான். செல்லப்பிள்ளையார் கிராமத்தை சேர்ந்த குழந்தைவேலுவின் மனைவி உச்சிமாகாளி மகளிர் சுய உதவிக்குழுவில் வாங்கிய 1.5 லட்சம் ரூபாய் கடனை செலுத்த முடியாமல் தவித்துள்ளார். இதனால் தனது 3 ஆண் குழந்தைகளுக்கு அரளி விதையை அரைத்து கொடுத்து கொல்ல முயன்றவர் தானும் குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவர்களை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சிறுவன் ஒருவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வக்பு வாரியத்தின் புதிய தலைவராக ராமநாதபுரம் எம்பியும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில துணைத் தலைவருமான நவாஸ் கனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தமிழக வக்பு வாரியத்தின் தலைவராக இருந்த அப்துல் ரஹ்மான் சமீபத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் அவருக்கு பதில் புதிய தலைவராக எம்பி நவாஸ் கனியை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள நவாஸ் கனி, மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொறுப்பை நம்பிக்கையோடு வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி என கூறியுள்ளார்.